எப்படி திவ்யா கணேஷ் அவர்களே, இவங்க 3 பேர் ஜட்ஜா இருக்கிறதுக்கு சுத்தமாக தகுதியே இல்லாத நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா கணேஷ் ப்ரோமோ 2ல் பேசுறதை நம்ம பார்த்துருப்போம்ல. அதுக்கு ஒரு ரிப்ளை வந்திருக்கு நண்பர்களே. அன்சின் ப்ரோமோவில் இந்த 3 பேர் எப்படி ஜட்ஜா தீர்மானிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ப்ரோமோவாக போட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, பிக் பாஸ் எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு. டாஸ்க் இல்லை, இந்த வீட்டில் யார் பெரிய மனுஷத்தன்மையோடு இருக்கிறாங்க, யார் ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணுறாங்க, யார் ரொம்ப பொறுமையாக மெச்சூர்டாக ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு வழக்கம் போல் நம்ம கண்டஸ்டன்ட் எல்லாருமே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வைக்கிறது நம்மளோட புனிதர் சபரி இருக்கார் பார்த்தீங்களா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, விக்கல்ஸ் விக்ரம் இந்த வீட்டில் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப பெரிய மனுஷத்தன்மையோடவும் ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப ஜட்ஜ்மெண்ட் நடுநிலையாகவும் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சபரி அவர்கள் ஓட்ட போடுறாரு. அடுத்தது கானா வினோத் அவர்கள் கனியக்கா தான் ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக நல்லா தெளிவாக ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அரோரா அமித் தான் இந்த வீட்டில் நடுநிலையாக இருக்கக்கூடியவர், எல்லாத்தையும் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணக்கூடியவர், ரொம்ப பொறுமைசாலி அப்படிங்கிற மாதிரி நம்மளோட அரோரா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கமருதீன் சொல்கிறாரு, ரொம்ப பொலைட்டாக ரொம்ப டீசெண்டான ஒரு மனுஷன் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமித் தான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தோம் ப்ரோமோவில். அதெல்லாம் மீறி திவ்யா கணேஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, அமித் அவர்கள் ரொம்ப பண்பானவர், ரொம்ப நாகரிகமானவர், ரொம்ப மெச்சூரானவர், ரொம்ப ஜட்ஜு ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுல ரொம்ப தெளிவான திறமையான ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு தகுதி உள்ள ஒரு நபர் இன்னும் சொல்ல போனால் அப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யா கணேஷ் அவர்கள் அமித்துக்கு ஓட்டு போகிறத நம்ம பார்க்க முடிஞ்சது அன்சீன் ப்ரோமோவில். இப்போது இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த 3 பேரை, யார் கனி, நம்மளோட அமித்து, அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரம், இவங்களை ரொம்ப மெச்சூர்டான ஒரு பர்சன், பெரிய மனுஷத்தன்மையோட இருக்கிற ஒரு மனுஷங்க, அப்புறம் ரொம்ப ஜட்ஜ்மெண்ட் கரெக்டான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லா கண்டஸ்டண்ட்டும் சேர்த்து இவங்களை சொன்னதன் வெளிப்பாடு தான் இந்த ரேங்கிங் டாஸ்க். நமக்கு ப்ரோமோ 2, 3ல் வந்திருக்கு பார்த்தீங்களா, யார் எதன் அடிப்படையில் எங்கெங்கே நிற்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ அது சரி, ஓகே. இன்னொரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தி விரும்புகிறேன். கனி சொல்லியிருப்பாங்க ப்ரோமோ 2ல், ரொம்ப மெச்சூர்டா ரொம்ப பெரிய மனுஷத்தன்மையாக இருக்கிறவங்க சபரி அப்படின்றனால ஒரு ஃபர்ஸ்ட் பொசிஷன் கொடுத்துருந்தேன், ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறதுனால விஜய் பார்வதிக்கு 13வது இடம் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. ஆக்சுவலாக முடிவு எடுக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடிய ஜட்ஜாக இருக்கவங்களுக்கு கூட தான் இந்த தகுதி, அதாவது ஒரு பெரிய மனுஷத்தன்மையாக இருக்கணும், ரொம்ப மெச்சூர்டாக இருக்கணும், கரெக்டான முடிவு எடுக்க தெரிஞ்சவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க ஜட்ஜாக இருக்கவங்களுக்கு தான் கொடுக்கணுமே தவிர, இந்த கண்டஸ்டன்ட் அவர் தெளிவாக சொல்லியிருப்பார். பிக் பாஸ் வீட்டில் இது வரைக்கும் 39 நாட்களில் எல்லாரை பற்றியும் உங்களுக்கு தெரியும், இவங்களோட ஆட்டம் எப்படின்னு தெரியும், இவங்களோட கேமை வச்சு உங்களோட புரிதல் வச்சு நீங்கள் தெளிவாக முடிவெடுப்பீங்க. அப்படிங்கிறத வச்சு யார் எங்கெங்கே நிற்க வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியிருப்பார்ல. அது சிறுபிள்ளைத்தனமத்தை வச்சோ இல்லை பெரிய மனுஷத்தன்மத்தை வச்சோ இல்லை, கேமை வச்சு இந்த கேமை கரெக்டாக தெளிவாக புரிஞ்சு ஆடினது யார், எல்லா இடத்துலையும் வாய்ஸ் அவுட் பண்ணது யார், எல்லா கேம்லேயும் கலந்துக்கிட்டது யார், எல்லா விஷயத்துலையும் நின்னது யார், இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா அதிகமாக கண்டென்ட் கொடுத்தது யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுக்காக நெகட்டிவாக கூட கண்டென்ட் கொடுப்பாங்க, அவங்களுக்கு கூட நீ ஃபஸ்ட்டு கொண்டு வர வேணாம். இப்போ ஒரு பார்வதி இருக்காங்க, பார்வதி அதிக ப்ரோமோவில் நிறைய கண்டென்ட் வந்திருப்பாங்க, அதுக்காக அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கணும்னு நான் சொல்ல, அதுக்காக சபரியை ஃபர்ஸ்ட் பிளேஸில் போடணும் அப்படிங்கிறதும் இல்லை. சபரி என்ன ஃபர்ஸ்ட் பிளேஸில் போடுறதுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. இது வரைக்கும் பஞ்சாயத்து பண்ணுறதை தவிர அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. கனியக்கா இவங்க 3 பேரை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக கொடுத்த ஒரு டாஸ்க்கை மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்களோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு சொல்லுது. ஒரு பழமொழி நான் சொல்லுவேங்க, தவளை தான் வாயால தான் கெடும். இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து 3 பேரை ஜட்ஜாக இவங்களே தீர்மானிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு ஜட்ஜாக இவங்க ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பு தமக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுக்காக இவங்க 3 பேருமே பயாஸ்டாக இருக்காங்க, இவங்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை, யாரை பற்றி பேசுறதுக்கு எந்த விதமான தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுவாங்களாம். என்னடா இது, நீங்களே பாம்பு வைப்பீங்களா, அப்புறம் நீங்களே எடுப்பீங்களா, அப்படிதான் இருக்குது. அந்த நம்ம ப்ரோமோ பார்க்கும்போது இன்னும் லைவ்ல இந்த விஷயங்கள் வரல, மேபி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களே பாம்பு வைப்பாங்களா இல்லை இவங்களே எடுப்பாங்களா,
தவளை தான் வாயாலே தான் கெடும். இவங்களே வந்து சொல்லுவாங்க, ஒரு 3 பேரை வந்து இவங்க தான் வந்து தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவங்க, ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, என்னை எப்படி வந்து நீங்கள் வந்து 7th நிற்க வைக்கலாம், என்னை எப்படி நீங்கள் வந்து 10th நிற்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவாங்களாம். அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திவ்யா கணேஷ் வந்து டபுள் ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி நமக்கு தெரியுது. இருந்தாலும் பொறுத்து வந்து பார்க்கலாம் மக்களே. இது வந்து லைவில் வந்து எபிசோடில் வந்ததுக்கப்புறமா இதை பற்றி நம்ம பார்த்துட்டு டீட்டெயிலாக பேசுவோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு விடுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.